ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனையை கடந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவருக்கு துதி செலுத்துவோம். இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்ச்சி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நம்பியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மும்பை பட்டணத்திலே ஆலைகள் திறக்கப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையில ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக செய்யப்படுகிற இந்த ஆராதனை நீர் அங்கீகரித்துக் கொள்ளுமையா. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மற்றும் உடைய தெய்வீக பிரசனம் கூட இருந்து வழி நடத்தட்டுமையா. எந்த தடைகள் இல்லாதபடி என் தேவனை உண்மை நாங்கள் அதிகமாய் ஆராதிக்க துதிக்க தொழுது கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்கிறாக. ஒவ்வொரு பகுதியினுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. எல்லா பகுதியிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும் ஐயா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக 33வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 33வது பாடல். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். மொழியதனே எங்களுள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்வனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே மோடிகளே
ராஜாதிராஜனாம் இயேசுராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழப்படுவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சுத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியின் செய்வானாக அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் குறைக்க நீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை முழுவதுமாய் இந்த ஆராதனைக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாய் அர்ப்பணம் செய்வோம். இந்த உலகத்திலே நாம் பாவியாக இருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய பாவங்களை நாம் மறைப்போம் என்றால், மறைப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மளை முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும், என்னுடைய சொந்த பலிகளை அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை அங்கீகரித்துக் கொள்வார். நம்மை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் நம்மை தாழ்த்துவோமா? நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைவிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொதுவான ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி இப்படி சமூகத்திலே அழைத்து வரப்பட்டோமோ அதுபோல இந்த உலகத்தின் மக்கள், விசேஷமா இந்திய தேசத்தின் மக்கள் உங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்திய தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை ஏற்படுத்தும் உம்மை தேடுகிற ஆத்துமாக்களை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் எல்லா மக்களுக்கும் முன்பதாகவும் உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், கனி கொடுக்கின்றவர்களாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவராய் ஆண்டவர் எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த உலகத்திலே எல்லா காரியங்களும் செய்யப்படுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காகவும், உம்மை தேடுகிற மக்கள், தேடாத மக்கள், உம்மை அறியாத மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களையும் என் ஆண்டவர் நீர் உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நீ ஜீவன், சுகம், பலன் கொடுத்து உடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நீர் நல்லவராய், போதுமானவராய், ஆசீர்வாதத்தின் தகப்பனாய், வல்லமையின் தேவனாய், மீட்பின் இரட்சகராய், பாவத்தை மன்னிக்கிற தெய்வமாய் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே. இந்த ஆபத்து நிறைந்த இந்த காலகட்டங்களிலே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. இந்திய தேசம் ஆண்டவரே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்காகவும், இந்திய தேசத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவும், இந்திய தேசம் சேமத்தை பெற்றுக் கொள்வதற்கும் என் ஆண்டவர் நீங்க உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, நம்மளுடைய சமூகத்திலே திறப்பின் வாசலில் இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய தெய்வீக ஞானத்தை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று சொல்கிறோம் ஐயா. இந்த இந்திய தேசத்திலே வாழ்கிற மக்கள் சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட, மன நிறைவோடு கூட வாழத்தக்கதாய் என் ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்மை தேடுகிற, உம்மை வணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமத்தில் வைக்கிறோம். உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், பரிசுத்தமாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் என் ஆண்டவருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திலே உள்ள எல்லா ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார் ஆண்டவரே. இந்த ஆராதனை விசேஷமான சமூகத்தில் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதிங்க ஐயா. இதில் பங்கெடுத்துக் கொள்கிற பிள்ளைகள், இதை பார்க்க போகிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாமம் மகிமைப்படுற அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்பட என் ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிக மகிமையிலாமைக்கு செலுத்துகிறேன். நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலத்திலே இசைப்படுவது போல பூமியிலே இசைப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் உறவுமாய் கிறிஸ்துவுக்கு நாங்கள் படிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமும் மகிமையும் என்றும் விடைவிலே. ஆமென். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். When you go through deep in water, I will be with you. Isaiah 43:2. Faith over fear. Psalm 118:6. வசனம் சொல்லிய சிறு பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முதலாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க இருப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் சகோதரர் பிரின்ஸ் அவர்கள் நமக்கிலே வாசிப்பார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடகம் ஏசாயா 53 1 12 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவரை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறங்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவமாய் இருக்கிறார். அவரை விட்டு தம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வதைக்கப்பட்டு சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மளுடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவன் முன்பு சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இருக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்ல முடியும்? ஜீவனலோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அவர் ஜனத்தின் மீது நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடோ அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யனோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வானில் வஞ்சனை இருந்ததில்லை. கர்த்தரோ அவரை நொறுங்க சித்தமாக்கி அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நமது சந்ததியை கண்டு நீடித்து நாடாகிறார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் நம்மை பற்றும் அறிவினால் அநேகரின் நீதிமான்களாக இருக்கிறார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவே மரணத்தில் நின்று அக்கிரமக்காரின் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்கு வேண்டிக் கொண்டு நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுக்கும். பலவான்களே அவர் நமக்கு கொள்கைகளை பங்கிட்டுக் கொள்வார். வாசிக்கப்பட்டதாக கர்த்ததாவே இந்த முதலாவது வேத பாடத்தை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 6ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்?
துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்களை அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தின் பூமி படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தினார். மரணத்துக்கு ஏறிய சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசித்திருக்கிறார். அவர்களோரையும் மருத்துவரையும் நேரத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சர்வீத்தலும் இதையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இரண்டாவது வேதபாடத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வேதபாடம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். சகோதரி கவிதா பரீஷ் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கப்படியான இரண்டாம் வேதபாடம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 - 8 வசனம் வரை. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதில் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி விட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்தை காவலாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். வாசிக்கும்படியான இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த இரண்டாம் வேதபாடத்தை ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அப்பாவுக்கு நன்றி என்று சொல்வோமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள ராஜாவாய் இருக்கிறார். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் இருக்கின்றார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே நீ கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. என் தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த உள்ளத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜீவன் சுகம் பெற நீங்கள் வாழ்க்கையை தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே பலனாய் வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற ராஜாதி ராஜ்யமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் சமத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பாவை சமத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பலிகளை அங்கீகரித்துக் கொள்ள ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் அப்பா உம்முடைய அன்பை சொல்லி முடியாத ஆண்டவரே. 60 அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறீர், செய்ய போகிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? ஆண்டவரை துதிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்தாரே, செய்ய போகிறாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்ண உணவு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடுக்க உடை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்க இடம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எங்கள் கூட வந்து எங்களை கரமடித்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே. ஊற்று தண்ணீராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவ நதியாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் பொங்கி பொங்கி வருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தேவனுடைய பிள்ளைகளே, ஊற்று தண்ணீராகிய ஜீவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே பொங்கி 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 வரும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் மரங்களினால் ஆண்டவர்களை நிரப்பும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியின் மரங்களினால் நீங்கள் நிரப்பப்படுவதற்கு உங்கள் சமூகத்தில் ஆண்டவரை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் கனப்படுத்த விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகின்றார். கரம்பிடித்து நடத்த விரும்புகின்றார். அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்படைக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். கலங்கி போகாத தேவ பிள்ளையே, கலங்கி போகாத தேவ பிள்ளையே, கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர் நடுவில் இருக்கின்றார். உன் அருகில் இருக்கின்றார், உன்னோடு இருக்கின்றார், உங்கள் வீட்டிலே இருக்கின்றார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கின்றார்.
கலங்கி போகாத தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை ஸ்தோத்திர பலி செலுத்து, நீ ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்து, அவரை ஆராதனை செய். ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், உன்னோடு இருக்கின்றார், உன் அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றார். நீ ஆண்டவரை ஆராதனை மட்டும் செய், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை மட்டும் செலுத்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரித்துக் கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை முழுவதுமான சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமான சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்துக் கொள்ளுவீரும். எங்கள் ஸ்தோத்திர பலிகளை நிறைவேற்றுவீராக. ஸ்தோத்திர பலிகளை நீர் ஒவ்வொரு நாளும் அங்கீகரித்து சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. துதிக நம்மை மேலாமைக்கு செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை நாம் பாடுவோம். கவிதா பிரின்ஸ் அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னீசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னீசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னீசர் என்னை தேடி வருவார் என்று. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளது, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளது, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. நீரெந்த நேசர் தானே, நீரெந்த நண்பர் தானே, நீரெந்த நேசர் தானே, நீரென்ற நண்பன் தானே. என்றென்றும் உந்தன் நன்மை என்னவென்று நான் சொல்லுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். கனவெல்லாம் உண்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உண்மையே சுத்துதே. கனவெல்லாம் என்றும் உண்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உண்மையே சுத்துதே. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்த இல்லை. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்த இல்லை. என்றென்றும் இந்த நாவால் உண்மையை பாடிடுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்று விழித்திருப்பேன். பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உனக்கா நிகராய் யாரும் இங்கே இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கே இல்லையே. நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. என்றென்றும் இந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. ஆமென். பாடல் பாடிய சகோதரிக்கு ஆண்டவர் நாமத்தினாலே அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அறிவிப்பு: தொடர்ந்து லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நம்முடைய ஆலய ஆராதனைகள் யூடியூப் சேனல் வழியாக நடத்தப்படும். இதில் யாவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லா குடும்பத்தின் உறுப்பினர்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு முறை நாம் 1 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையிலே கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தான் நடத்தப்படுகின்றது.
உங்கள் உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். நிச்சயமா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை ஆண்டவர் மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும். இன்றைய தலைப்பு, இயேசு நம் துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களையும் துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நமக்காக அவர் எல்லா துக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சுமந்து கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3:4 நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நாம் பெறப்போகிற அந்த துக்கங்களை அவர் சகித்துக் கொள்கிறாராம். நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே துக்க முகத்தோடு கூட நாம் காணப்படுகின்றோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றார். அவர் ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே மனதுக்குள் துக்கம். ஒருவேளை வெளியே பார்க்கிற இடத்திலே புன்சிரிப்பாக ஒன்றும் இல்லாத போல ஒருவேளை காட்டிக் கொள்ளலாம். ஆனால் மனதுக்குள் ஏதோ ஒரு கவலை ஒரு வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது. அந்த துக்கத்தை நம்முடைய இயேசு மாற்ற விரும்புகின்றார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. இங்கே 53ஆம் அதிகாரம் ஏசாயாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையிலே இருக்கிற கவலைகளை மாற்றுகிற துக்கங்களை மாற்றுகிற அவர் தேவனாய் இருக்கிறார். எப்படி துக்கம் மாறினது? அவர் நம்முடைய பாடுகளை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துன்பங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஏன் என்று சொன்னால், நாம் துக்கமாய் இராதபடிக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்காக எல்லா பாடுகளையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இன்று ஒரு சிலருடைய வாழ்க்கையில் உள்ள துக்கங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக ஒரு வாலிபரின் துக்கம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு வாலிபன் ஒரு பெரிய ஆஸ்தி உடையவனாக காணப்படுகின்றான், ஒரு ஐஸ்வர்யம் உடையவனாய் காணப்படுகின்றான். ஆனால் இயேசுவிடம் அவன் திரும்பி செல்கின்ற பொழுது அவன் துக்கம் உடையவனாய் காணப்பட்டானாம். இவன் முதலாவது இயேசுவிடம் சொல்றான், ஆண்டவரே, நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், உம்முடைய கட்டளையை நான் கை கொள்கிறேன் என்று சொல்கிறானாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லவனாக இருக்க கட்டளைகளை கை கொள் என்று சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் சிறு வயது முதலே நான் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொண்டு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது மோசேக்கு சொன்ன அந்த கட்டளைகளை என் வாழ்க்கையிலே சிறு வயது முதல் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். உன்னை இயேசு சொல்கிறார், நீ பூரண சற்குணனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் ஆஸ்தியை விற்று தரித்திரத்துக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்யறான்? துக்க முகத்தோடு கூட கடந்து செல்கிறான். என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக தன்னை இழப்பதற்கு அவனிடத்துல அவன் ஆயத்தமாக இல்லை. ஆதலால்தான் அவன் துக்க முகமாக கடந்து செல்கிறார். இங்கு ஆண்டவர் ஒரு விசேஷ கட்டளை கொடுக்கின்றார், நீ ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், அதை விட்டு நீ தரித்திரத்துக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நீ என்னோடு கூட இருப்பாய் என்று இயேசு சொல்கின்ற பொழுது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் துக்கமடைந்தவனாய் கடந்து செல்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இந்த கற்பனை, இந்த வசனம் என்ன நமக்கு உணர்த்தும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவர் பணத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டாலும் விசேஷமாய் ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை உடனடியாக கொடுக்க வேண்டும். நாம் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. வாலிபனை போல அவன் ஆண்டவர் எதிர்பார்த்ததை அவனால் கொடுக்க முடியவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நேரங்களிலே அநேக கனிகளை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். கனி உள்ள வாழ்க்கை எதிர்பார்ப்பார். ஒருவேளை நாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவர் சமுத்திர கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் துக்கப்படுவார்.
நாம் சந்தோஷமாக ஒருவேளை இருக்கலாம். ஆனா இந்த வாலிபன் என்ன செய்யலாம் தெரியுமா? ஆண்டவருக்கு தன்னை கொடுப்பதற்கு, ஆண்டவர் கேட்ட காரியத்தை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தம் இல்லாதபடினாலே அவன் துக்கம் அடைந்தவனாக கடந்து செல்கின்றான். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, சீடர்கள் துக்கம் அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். லூக்கா சுவிசேஷத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இப்பொழுது சீடர்கள் என்ன செய்றாங்க? துக்க முகத்தோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு அவளோடு சேர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களுக்கோ நம்பிக்கை இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்று சொல்லி. உடனே இயேசு சொல்றாரு, நான் வேத வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா கற்பனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தோம், நீங்கள் ஏன் துக்கமாய் கடந்து செல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார் இயேசு. கடைசியாக அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். கண்டுகொண்டவுடனே அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றார். உடைய வாழ்க்கையிலே சில நேரம் ஆண்டவரை நாம் அறியாது இருக்கின்ற பொழுது துக்கங்கள் நம்மை தேடி வரும். ஆண்டவரை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும், நாம் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இயேசு யார் என்று தெரிந்தும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லியும் இந்த சீடர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? துக்கம் அடைந்தவர்களாய் கடந்து சென்றார்களாம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துக்கத்திலிருந்து நாம் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இரண்டுடைய வாழ்க்கையில என்ன? இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே அந்த ஆஸ்தியை கொடுப்பதற்கு அவனுக்கு ஆயத்தவில்லை, துக்கம் அடைந்தவனாய் கடந்து சென்றான். சீடனுடைய வாழ்க்கையிலே அவர்களும் இயேசுவை தரிசிப்பதற்கு பதிலாக அவர் வரவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு கடந்து சென்றார்கள். இன்றும் 3 பேருடைய துக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் துக்கம். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தாவீதின் துக்கம் என்ன தெரியுமா? சங்கீதம் 39:1-2 இப்படியாய் சொல்கிறது, நான் பாவம் செய்யாதபடி என் வழியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு இருக்கிற துக்கத்தை பாருங்க. அவன் உலகத்தின் மேல் உள்ள நாட்டத்தை அவன் வைக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா பாவம் செய்து விடக்கூடாது, நான் பாவம் செய்யாதபடி என் வழியை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட துக்கம் தாவீதுக்கு இருந்தது. துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் இருக்கின்ற பொழுது என் வாயை நான் கடிவாளத்தால் நான் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை துன்மார்க்கன் எனக்கு விரோதமாய் பேசுகிறான் என்று சொன்னார், அந்த இடத்திலே நான் வார்த்தைகளை விட்டு உம்மை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. அப்ப பாருங்க அவனுடைய துக்கம் எப்படி இருக்குது தெரியுமா? நான் நல்லவனாக வாழ வேண்டும். ஒருவேளை நான் பாவம் செய்து விடக் கூடாது, பாவத்திலே வாழ்ந்து விடக் கூடாது, என் நாவினாலே நான் பாவம் செய்து விடக் கூடாது, நான் என் நாவினாலே ஆண்டவரை துக்கப்படுத்த விடக் கூடாது. அப்ப இவனுக்கு தாவீதுக்கு எப்படி துக்கம் இருந்ததுன்னா, நான் பாவம் செய்யாதபடி என் வழியை நான் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட துக்கம் தான் இந்த தாவீதுக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் பாவம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு துக்கம் இருக்க வேண்டும். சந்தோஷத்தோடு பாவத்தை செய்கிற மனிதர்கள் இன்று ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆனால் நான் பாவம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு கவலை தூக்கம் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 4வதாக சூனேமியின் துக்கம். எலிசா சூனேமிக்கு என்ற ஒரு இடத்துக்கு செல்கின்றான். அங்கே சூனேமியாள் என்ற ஒரு சகோதரி இருக்கின்றாள். இவள் ஒரு கணம் பெற்றவள், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல உதவி செய்கிறவள். இவள் கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றவளாக காணப்படுகின்றாள். அவள் எலியா வருகின்ற பொழுதெல்லாம் அவள் வீட்டில் நல்ல ஆகாரம் கொடுப்பார். எனக்கு அநேக ஊழியர்கள் வருகின்ற பொழுது விசுவாசிகளுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை அந்த சூனேமியாள் செய்து கொண்டிருந்தாள். அது மட்டுமல்ல, தன்னுடைய மேல் அறையில ஒரு இடத்தை ஒதுக்கி அவள் வரும்போதெல்லாம் அங்கே தங்கும்படி அங்கே அவளுக்கு ஆயத்தம் பண்ணி வைப்பாள். ஆனால் இவள் இவ்வளவு காரியத்தையும் சந்தோஷமாய் செய்து கொண்டிருக்கின்றாள். எலியா பார்க்கின்றால் இவ்விடத்தில் ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு அவளை கூட்டிட்டு வாழ்ந்து சொல்லுகிறான். வந்தவுடனே இந்த உலகத்திலே கனம் பெற்றவளாய் இருக்கிறாள், ஆனால் உனக்கு ஒரு குறைவு இருக்கின்றது, வருகிற நாளிலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசனமாக சொல்கிறான். அதுபோல அவர் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கின்றார். ஆனால் இப்ப இவருடைய துக்கம் என்ன தெரியுமா? திடீரென்று குழந்தை மரித்து விடுகிறது. மரித்த உடனே அவள் ஓடி வருகிறாள் எலிசாவிட்ட வந்து, நான் உன்னிடத்தில் குழந்தையை கேட்கவில்லையே, நீ ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே, இப்பொழுது குழந்தை மரித்து விட்டதே, நான் இப்பொழுது துக்கமாக இருக்கின்றேன், நான் இப்பொழுது துக்கமாக இருக்கின்றேன்.
என்னை ஆறுதல் படுத்த முடியாது. ஒருவேளை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக நான் சந்தோஷமாக இருந்தேன், குழந்தை இல்லாவிட்டால் சந்தோஷமாக இருந்தேன். இப்பொழுது குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார், இப்பொழுது மறித்து விட்டது, நான் துக்க முகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்கிறான். உடனே எலிசா கடவுளத்திலே வேண்டுகிறான், அந்த பிள்ளைக்கு உயிரை வாங்கி கொடுக்கின்றான். அவர் சந்தோஷமாக கடந்து செல்கின்றார். என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அநேக விதமான துக்கங்கள் நம்முடைய கடந்து வரும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குணம் பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒருவேளை இழந்த நேரத்திலே அந்த துக்கம் நம்மளை மாற்றி விடுகிறது. இப்பொழுது ஊழியக்காரன் செல்கிறார், அவள் செபிக்கின்ற பொழுது அவன் உயிர் பெற்று மறுபடியும் இந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது வேதம் சொல்கிறது. கடைசியாக நெகேமியாவின் துக்கம் என்ன தெரியுமா? நெகேமியா அடிமையாக பாபிலோனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அர்சாசா ராஜா காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கே நெகேமியா 2:3 இப்படியா சொல்கிறது, அவன் ராஜா முன்பதாக துக்கமாக தன்னை காண்பிக்கவில்லை. ஆனால் ராஜா இவனை பார்த்து சொல்கிறான், ஏன் துக்கமாக இருக்கின்றாய்? நெகேமியாவே, நீ ஏன் துக்கமாக இருக்கிறார்? அவன் மனதுக்குள் துக்கம் இருக்கிறது, வெளியே அவன் காட்டவில்லை. ராஜா அரண்மனையிலே எந்த துக்கம் இல்லாதபடி அவன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மனதில் உள்ளவைகளை கடவுள் அங்கே வெளிப்படுத்துகிறார் ராஜா மூலமாக. இவன் துக்க முகத்தோடு இருக்கிறான், நீ கேள் என்று கடவுள் பேசுகின்றார். அப்போ ஒரு மனிதன் உண்மையான ஒரு காரியத்துல துக்கமா இருந்தா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவனுடைய துக்கம் என்ன தெரியுமா? பிதாக்கள் வாசம் பண்ணின இடங்கள் பாழாக்கப்பட்டிருக்கின்றன, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல நான் ஆலயத்தை கட்ட வேண்டும். பாருங்க, அவனுடைய துக்கம் எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய துக்கம். என்னுடைய சபை பாழாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கின்றன, அதை நான் புதுப்பித்து கட்ட வேண்டும், அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு துக்கம் அவனுக்குள் இருந்தபடினாலே அது உள்ளுக்குள் போட்டு வைத்திருக்கின்றான். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ராஜா மூலமாய் கேட்கின்றார். அவன் மனதுக்குள் இருக்கிறதை அங்கே வெளிப்படுத்தும்படியாய் கடவுள் விரும்புகின்றார். அப்ப அவன் அதை சொல்லும் பொழுது ராஜா அவனை இந்த இடத்திலிருந்து வழி அனுப்பி வைக்கின்றான். எல்லா உதவிகளையும் செய்து தேவாலயத்தை கட்டும்படி நெகேமியாவை அனுப்புகின்றான். பாருங்க, எப்படிப்பட்ட துக்கம் என்ன தெரியுமா? நான் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை, ஆவிக்குரிய துக்கம் அவனுக்குள் இருந்தது. என் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அநேகருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான துக்கங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த விதமான துக்கங்களையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகின்றார். இந்த உலக காரியங்களுடைய துக்கத்தை நீங்கள் மறந்து போங்கள். வாலிபுடைய துக்கத்தை போல, சீடனுடைய துக்கத்தை போல அதை மறந்து விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெகேமியாவை போல, தாவீதை போல, சூரியமையாளை போல ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துக்கத்தோடு கூட இருங்கள். எப்படிப்பட்ட துக்கம்? ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும், இந்த உலகம் ஆண்டவருக்குள் வளர வேண்டும், இந்த உலகத்திலே பெரிய அற்புதங்கள் நடைபெற வேண்டும், ஆண்டவருடைய வருகையிலே ஒரு கூட்ட மக்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட துக்கங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் உலக காரியங்களுடைய துக்கத்தை நீங்கள் மறந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் துக்கங்களை மாற்ற இயேசு விரும்புகின்றார். ஒருவேளை மனதுக்குள் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அது எப்படிப்பட்ட துக்கம்? எப்படிப்பட்ட துக்கமா இருக்கிறது? அது ஆவிக்குரிய துக்கங்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருகிற துக்கமாக இருக்க வேண்டும். நெகேமியாவை போல, தாவீதை போல அப்படிப்பட்ட ஒரு துக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். துக்கத்தில் உங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பின் பாதையிலே உங்களை வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். 289வது பாடல். பாடல். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யோவேலையில் அடி அணிஞ்சவாயிரோ ஆரோபியே யோவேலையில் அடி அணிஞ்சவாயிரோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கருத்தின் கொடுக்கும் பெற்றோருண்டோ
விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினேச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினேச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே ஆரோவியே யோவேலையில் அடியலைஞ்சம் வாரீரோ ஆரோவியே யோவேலையில் அடியலைஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை மனநோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனநோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரோகியே யோவேலையில் அடியலைஞ்சம் வாரீரோ ஆரோகியே யோவேலையில் அடியலைஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் இல்லைங்களோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் இல்லைங்களோ பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோவியே யோவேலையில் அடியலைஞ்சம் வாரீரோ ஆரோவியே யோவேலையில் அடியலைஞ்சம் வாரீரோ. ஜெபம் செய்வோம். ஆண்டுடைய சமூகத்திலே கேட்ட சத்தியத்தின்படி நாம் இந்த உலக பிரகாரமான துக்கங்களை மறந்து ஆவிக்கிற வாழ்க்கையிலே நான் நல்ல வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு துக்கம் தாவீதை போல நான் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற துக்கத்தோடு கூட இருந்தான். நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு துக்கத்தோடு கூட இருந்தான். அது மனதிலே ஆவிக்குரிய வாழ்க்கையின் துக்கம். இந்த உலகத்தில் உள்ள துக்கங்களை எல்லாம் நாம் மறந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய துக்கங்களை பெற்றவர்களாய் நாம் காணப்பட ஆண்டவருக்கு கருவிகளாக இருப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே நன்றியோடு துதிக்கிறோமையா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மற்றும் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு நீங்கள் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோமையா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உமக்கு ஆண்டவரை வாழ்கிற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை எங்களுக்கு தருவீராக. இந்த திருச்சபையினுடைய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பீராக. எந்த குறைவுகள் இல்லாதபடி எல்லாரையும் போஷிப்பீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆபத்துகள் வராதபடி ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் இரத்த கோட்டைக்குள் மூடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிக்கிறோம் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர் மற்றும் ஒவ்வொருவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ மேலும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. இந்த தெய்வீக கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை துதித்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்கள் வைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அங்கீகரித்துக் கொள்ளும் நிறைவேற்றும் ஆண்டவரே. உமக்காய் பரிசுத்தமாய் வாழ என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். துதிக்கிற மகிமையெல்லாம் அங்கே செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். அப்பத்தா
கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்கள் பரவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். அனைவருக்கும் சோத்திரம், அனைவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.